பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் இந்த ப்ராஃபெட்டிக் என்கவுண்டருக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாள்லயும் நம்மளோடு கூட பேசும்படியாக நம்மளுடைய இருதயத்தை இந்த வேலையில நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ராஃபெட்டிக் என்கவுண்டர் மீட்டிங் மூலமாக அநேகரை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சோ இந்த அருமையான ஒரு நேரத்துல கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளை உருவாக்குகிற, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக, நமக்குள் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளாக நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு என்ன பேச போகிறார் என்பதை நம்ம கேட்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒரு வார்த்தையை கேட்கறதுனால என்னோட வாழ்க்கையில மாற்றம் வந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்முடைய தேவன் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போவது இல்ல. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ எங்களோடு கூட இணைகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். நீங்க கேட்க போகிற வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில வார்த்தைகளை தேவனுடைய சத்தமாய் நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட என்ன பேச போகிறார் என்பதை நம்ம கேட்கலாம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்றதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார் என்பதை இன்னைக்கும் இந்த ப்ராஃபெட்டிக் என்கவுண்டர்ல இந்த இடத்துல இணைந்திருக்கிற எல்லாரையும் தேவன் அவருடைய திட்டத்தோடு இணைத்திருக்கிறார் என்பதை நான் 100% நான் பிலீவ் பண்றேன். சோ இன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கறது ஏதோ மனுஷங்களால பிளான் பண்ணப்பட்ட ஒரு காரியம் இல்ல, நீங்க பிளான் பண்ண காரியம் இல்ல. இது தேவனுடைய திட்டம். நீங்க இப்ப கேட்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் ஜீசஸ். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். எப்படிப்பட்ட காரியங்கள்னா, நீங்க நினைத்திராத, உங்க கனவுல கூட நீங்க நினைத்திராத, அதாவது நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு, உங்களுடைய சம்பாத்தியத்தை வச்சு, உங்களோட பேக்ரவுண்ட வச்சு, உங்களோட அறிவை வச்சு, இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கிற திறமைய வச்சு கூட நீங்க மதிப்பிட முடியாத காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில திட்டம் பண்ணி இருக்கிறேன் என்பதை இந்த வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்றீங்களா? இன்னைக்கு அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் செயல்படுகிறத நீங்க காண போறீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருக்குள்ள தேவன் இந்த வார்த்தையை விதைக்க போகிறார். இத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகுறத நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நீங்க எபேசியர் புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்றீங்களா? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க கேளுங்க. அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே விசுவாசிங்க, தேவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்துல 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. சோ பவுல் தேவனை குறித்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது இப்படி அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் மேல, ஹல்லேலூயா, நம்ம எதை இமேஜின் பண்றோமோ, எதை நம்மளோட பிரேயர் ரெக்வெஸ்டா வச்சு இந்த அளவுல அந்த அளவுல இப்படி அப்படி அந்த நேரத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு சில காரியங்கள் எல்லாம் நம்ம தேவ சமூகத்துல சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தேவன் அதை செய்வாரா, தேவன் அதை செய்வாரா, எப்ப செய்வாரு அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுது, அவர் செய்வாரா செய்வாரான்னு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறத விட அவர் அதிகமா செய்வார். ஹல்லேலூயா. நினைக்கிறதை விட அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. தகப்பனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது. ஆமென். இளைய குமாரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வேதத்துல இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து எல்லா ஆசைகளையும் வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் துன்மார்க்கமாய் செலவழித்து விட்டுட்டு புத்தி திரும்பும் போது அவர் சொல்ற ஒரு காரியம், நான் எங்க அப்பா கிட்ட போய் என்ன ஒரு வேலைக்காரனாவது அவர் வைத்துக் கொள்றதுக்கு நான் அவர்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ண போறேன், அவர்கிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சுதான் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அப்பாவோட திட்டம் நீங்க அப்படியே வேலைக்காரனா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம் அல்ல.
எத்தனை பேர் நீங்க பிலீவ் பண்றீங்க? இன்னைக்கு தேவன் அளவிட முடியாத, கணக்கில்லாத, உங்களுடைய நினைவுல கூட நீங்க நினைத்திராத ஆசீர்வாதங்களால உங்கள அலங்கரிக்க போறாரு. உங்களுடைய வாழ்க்கைய நிரப்ப போறாரு. ஹalleluya. ஒருவேளை நான் இந்த வார்த்தைய உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது, நீங்க நினைக்கலாம் இந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இது எப்படி ஆகும்னு நீங்க நினைக்கலாம். ஹalleluya. உன் பேர நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள உங்களுக்கு தந்திருக்கிறாரு இல்லையா? நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஒருவேளை அன்னைக்கு இருந்தா ஓகே. ஒருவேளை இவங்களுக்கா இருந்தா ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தைய பேசி இருப்பாருன்னா, அத உங்களுடைய இருதயத்துல விதைச்சு இருப்பாருன்னா, தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவருக்குள் வேர் கொண்டால் போதும். ஹalleluya. அவருக்குள் வேர் கொண்டால் போதும். இன்னைக்கு நீங்க இருக்கிற பிரச்சனைக்குள்ள வேர் கொண்டு அந்த வார்த்தையை நீங்க இன்டர்பிரட் பண்ணாதீங்க. தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைய அவருக்குள்ள வேர் கொள்றதுக்கு உங்களுக்குள்ள நீங்க இடம் கொடுங்க. ஹalleluya. ஏன்னா வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட வல்லமை உடையவரா அவருடைய வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறதா. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மேலாக நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. ஹalleluya. எல்லா பார்டர்ஸையும் உடைச்சு எரிகிற ஒரு வல்லமையை தான் இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்குள் ஊற்றி இருக்கிறார். ஹalleluya. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். இளைய குமாரனுடைய எண்ணம் என்னன்னா, நான் இவ்வளவு தப்பு செஞ்சுட்டேன், இவ்வளவு விஷயத்த துன்மார்க்கமா நான் செஞ்சுட்டேன். சரி நான் போய் ஒரு அடிமையாவது, ஒரு வேலைக்காரனாவது அப்பா கிட்ட இருந்தா போதும், நான் வேலைக்காரனா இருந்துக்கிறேன், அடிமையா இருந்துக்கிறேன். பட் அப்பாவுடைய எண்ணம் என்னன்னா, அந்த இளைய குமாரன் நினைத்ததை விட அதிகமாய் தேவன் தம்முடைய அதாவது அந்த தகப்பன் வந்து என்ன அத்தாரிட்டியில இருக்கிறாரோ, அந்த தகப்பன் வந்து என்ன செய்வாரோ, அந்த தகப்பன் எதை அனுபவிக்கிறாரோ, அத அந்த இளைய குமாரனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நான் நினைக்கிறதற்கும், நான் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த இடத்துல இணைந்திருக்கிறவங்க உங்களோட வாயில இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறதற்கும், நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் எனக்குள் கிரியை செய்கிற தேவன். ஹalleluya. அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமையா இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வல்லமை இப்படிப்பட்டது தாங்க. ஆமென். நீங்க நினைக்கிறத விட அதிகமாய், நீங்க வேண்டிக் கொள்றத விட அதிகமாய், உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. இன்னொரு வார்த்தையை நான் உங்ககிட்ட தீர்க்க தரிசனமாய் இந்த வேலையில நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லும் போதே உங்களோட வாழ்க்கையில அது நிறைவேறுகிறத நீங்க காண போறீங்க. மேபி நான் இப்ப சொல்ல போற வார்த்தை உங்களுடைய ஜெபமா கூட இத்தனை நாள் இருந்திருக்கலாம். ஹalleluya. நீங்க இவ்வளவு நாளா அதுக்காக கூட நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில தேவ சத்தத்தை நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து நீங்க நான் சொல்ற வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 48வது அதிகாரத்தின் 11வது வசனம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தின் 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. உன் முகத்தை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை யோசேப்பே அப்படின்னு இஸ்ரவேல் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அதாவது யாக்கோபு சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஹalleluya. யோசேப்பே உன் முகத்தை பாப்பனானே எனக்கு தெரியல. அதுவே எனக்கு தெரியல. அதுவே எனக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் இதோ உன் சந்ததியையும் காணும்படி எனக்கு அருள் செய்தார். தேவன் இப்படி செஞ்சாரு. என்னோட தாட் என்னன்னா, நான் யோசேப்பை இனிமேல் பார்க்க முடியுமா? யோசேப்பை நான் சந்திக்க முடியுமா? யோசேப்புடைய முகத்தை நான் பார்க்க முடியுமா? இதுதான் என்னோட தாட்டா இருந்துச்சு. என்னுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா தேவன் உன் சந்ததியையும் பார்க்கும்படியா எனக்கு கிருபை செய்தார். நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் பெற்றுக்கொள்றீங்க? ஹalleluya. எப்படி சிஸ்டர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொள்வது? எப்படி தேவன் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார்? பிலீவ் பண்ணுங்க. அந்த வேர்ட் உங்ககிட்ட வந்து என்கவுண்டர் பண்ணும்போது உங்க சூழ்நிலையை குறிச்சு சிந்திக்காதீங்க. இப்போ நீங்க பிரசன்டா போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. ஹalleluya. எத்தனை பேர் உங்களுடைய வாயில இந்த வேலையில அறிக்கை செய்றீங்க? சொல்லுங்களேன் என்னோடு கூட சேர்ந்து. நான் நினைக்கிறதற்கும், நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை. ஹalleluya. எனக்குள், என் சந்ததிக்குள் தேவன் எனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றின் மேலும், என்னை நம்பி தந்திருக்கிற ஊழியத்தின் மேல, என் தலைமுறைகள் மேல சொல்லுங்களேன். உங்களோட வாயில நீங்க இந்த வார்த்தையை சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். மேபி நீங்க இப்ப பேச முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படிப்பட்டதா இருக்கலாம். பட் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட நாவ பயன்படுத்த விரும்புறாரு. உங்களோட வாயை திறங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு. ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க. நான் நினைக்கிறதற்கும், நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக எனக்குள் கிரியை செய்கிற, என் சந்ததிக்குள் கிரியை செய்கிற, நான் கையிடுகிற காரியங்களில் கிரியை செய்கிற, என் கரத்துல தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாவற்றின் மேலும் கிரியை செய்கிற வல்லமையின்படியே இந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன்.
வாய திறந்து சொல்லுங்களேன். ஹalleluya. இப்ப நீங்க பேசுறது உங்களுடைய இமேஜினேஷன் இல்ல. நீங்க உங்களுடைய தாட்ல நீங்க ஜெபிக்கல. தேவனுடைய நினைவுகள நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய பயங்கரமான திட்டத்தை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் இந்த வருஷம் நமக்கு இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ்ல தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹalleluya. பயங்கரமா இருக்கும். நீ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஹalleluya. நீ யோசிக்கவே முடியாத காரியங்கள், சில காரியங்கள் நீ என்னிடத்துல ஜெபிக்கிற. நீ காத்திருக்கிற. இதற்காக நீ என்கிட்ட ஏங்கிக் கொண்டிருக்கிற. ஆனா நான் உனக்கு தரப்போறது, நான் உனக்கு செய்யப் போகிற காரியங்கள், உன் கூட இருந்து நான் செய்யப் போகிற காரியங்கள், உனக்கு நான் செய்யப் போகிற காரியங்கள், உன் ஜனங்களுக்கு நான் செய்யப் போகிற காரியங்கள், உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு அவர் செய்யப் போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தைய உங்க வாயில சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சத்தத்த கேட்டுக் கொண்டிருக்கிறதுனால் மாத்திரம் அல்ல. இந்த வேர்ட ரிசீவ் பண்ணிட்டு உங்க வாயில, உங்க இருதயத்துல அத விசுவாசிச்சு வாயில சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறதற்கும், நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஹalleluya. உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை தேவன் கட்டுவிப்பார். உங்களுடைய காரியங்களை தேவன் கட்டுவிப்பார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் அப்படியாக பலப்படுத்துவார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யோபு புஸ்தகத்துல 42வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தா, யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் தேவன் யோபுவின் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாராம்? தேவன் ஆசீர்வதித்தாரா? ஹalleluya. வசனம் சொல்லுது 12வது வசனம். யோபு புஸ்தகத்தின் 42வது அதிகாரத்தில் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஹalleluya. இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கா ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். ஹalleluya. முன் நிலைமை, பின் நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த யோபுடைய வாழ்க்கையில தேவன் உண்டாக்குகிறார். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய, ஒரு சீசன உங்களோட வாழ்க்கையில உண்டாக்குகிறார். இனிமேல் உங்க லைஃப நீங்க வந்து பிரிச்சு நீங்க பார்க்கும்படியாக, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு நீங்க பார்க்கும்படியா உங்களோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ண போறாரு. நீங்க சொல்லப் போறீங்க, என்னுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் என் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஹalleluya. இது உங்களுடைய சாட்சியாக மாறப் போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா வெட்கப்படாம வாய திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆமென். பின் நிலைமை என்ற ஒன்றை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்படியே ஒரே மாதிரி உங்களோட லைஃப் போய்க்கிட்டே இருக்கா? ஒரே பெர்சன்டேஜ்ல போய்க்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பின் நிலைமையை கட்டளையிடுறேன். ஹalleluya. உன் முந்தின சீரை பார்க்கிலும் ஹalleluya. நான் உனக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்ய போறேன். பின் நிலைமையா? அது எப்படி இருக்க போகுது? நற்சீரா இருக்க போகுது. முன் இருந்ததை பார்க்கிலும் ஒரு பயங்கரமான பெருக்கத்த, ஆசீர்வாதத்த, சமாதானத்த, செழிப்ப தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேலையில கட்டளை இடுகிறார். இந்த நேரத்திலயா சிஸ்டர் கேக்குறீங்களா? இந்த நேரத்துல தான். எப்ப வேர்ட நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களோ அப்பவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹalleluya. பிலீவ் பண்றீங்களா? சொல்லுங்களேன். என்னுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் என் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மோர் தேன் பிஃபோர். சொல்லுங்களேன். முன்னிருந்ததை பார்க்கிலும், முன்னிருந்ததை பார்க்கிலும். ஹalleluya. ஆமென் ஜீசஸ். நமக்கு எல்லாம் தெரியல. இயேசு வந்து ஒரு வீதி வழியாய் நடந்து போகும்பொழுது பர்திமேயு என்ற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறாரு இல்லையா? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, பேசாம இரு, எதுக்கு அவரை நீ டிஸ்டர்ப் பண்ற, பேசாம இரு அப்படின்னு அதட்டுறாங்க. அந்த மனுஷன் செஞ்சது என்னன்னா, முன் இருந்ததை பார்க்கிலும் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிட்டாராம். ஹalleluya. முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிட்டாராம். இன்னும் அதிகமா விசுவாசிச்சாராம். இன்னும் சவுண்ட இன்கிரீஸ் பண்ணாராம். ஹalleluya. நான் உங்ககிட்ட ப்ராஃபெட்டிக்கா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஹalleluya. நீங்களும் அந்த ப்ராஃபெட்டிக்கா அந்த விஷயத்த நீங்க தீர்க்க தரிசனமாய் நீங்க வந்து ஆக்ஷனா நீங்க அதை செய்ய போறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இப்போ நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் தேவனை விசுவாசிங்க. முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் தேவ காரியத்துல ஈடுபடுங்க. முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் இன்னும் அன்பு கூறுங்க. முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் தேவ காரியங்களுக்கு நீங்க விதைங்க. முன் இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்க. முன் இருந்ததை பார்க்கிலும் சந்தோஷமாய் தேவனை ஆராதிங்க. ஏன்னு தெரியுமா? உங்க வாழ்க்கை முன் இருந்ததை போல் இருக்க போவது இல்லை. பிறவியிலிருந்தே குருடனா இருந்த அந்த மனுஷன் முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டாராம். அவரோட கேரக்டரை பாத்தீங்களா? அவரோட ஃபெய்த்த நீங்க பாத்தீங்களா? ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறீங்களா? பேச முடியாத நிலைமையில இருக்கிறீங்களா? கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறீங்களா? ஹalleluya. இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை கட்டி போட முடியாது. ஏன்னா தேவன் ரட்சிப்பை உங்க சூழ்நிலைகளில் அல்ல உங்களுக்குள் வைத்து தான் எபேசியர்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா? எபேசியர் புஸ்தகத்துல உங்ககிட்ட நான் வாசிச்சு காமிக்கும் போது 3:20 நம்ம வாசிச்சோம். அப்படிப்பட்ட வல்லமை எனக்குள் கிரியை செய்கிறதாம்.
ஹalleluya. சோ எங்க இருந்து எனக்கு விடுதலை வரும்? எப்படி நடக்கும்? இது மாறினா வருமா? அது மாறினா வருமா? இந்த மனுஷங்க மாறினா வருமா? அந்த மனுஷங்க மாறினா வருமா? இல்லைங்க. நீங்க முன்னிலும் அதிகமா எப்போ நீங்க தேவன கூப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, முன்னிலும் அதிகமாய் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்களா, உங்களுக்குள் வல்லமையாய் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க முன்னிலும் அதிகமாய் ஹalleluya வார்த்தைய பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தைய விசுவாசிங்க. அதற்கேற்ற கிரியைகளை செய்யுங்களேன். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, ஹalleluya முன்னிலும் அதிகமாய் தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு பின் நிலைமையை கட்டளையிடுகிறார் என்பதை நீங்க பிலீவ் பண்றீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அநேக குடும்பங்கள் மேல இந்த வார்த்தையை நான் பேசுறேன். முன் நிலைமைன்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, முன் நிலைமை உங்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது பிரதர் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலாம். சண்டைங்க, பிரச்சனைங்க, குறைவுங்க, தரித்திரங்க, வியாதிங்க இப்படியெல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பின் நிலைமையை கட்டளையிடுறார். ஹalleluya. பின் நிலைமையை கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதமான ஒரு பின் நிலைமை. ஹalleluya. வேத வசனம் சொல்லுதுல யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மதுரமா இருந்ததாம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை தேவன் மதுரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. மதுரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கட்டுவிக்கிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் இந்த நேரத்துல. விசுவாசிங்களேன், விசுவாசிங்களேன். ப்ரொபெட்டிக்கா ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஆமென். ப்ரொபெட்டிக்கா ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க பார்க்கலாம். முன்னிலும் அதிகமா ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்களேன். இதுவரை நீங்க செய்யாத விதத்துல செய்யுங்களேன். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்கன்னா செய்யுங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை உயர்த்துங்க. யார் உங்கள பார்க்கிறா, என்ன நினைக்கிறா அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. முன்னிலும் அதிகமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். முன் நிலைமையை பார்க்கிலும் என் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஒரு பின் நிலைமையே இருக்காதுன்னு ஜனங்கள் நினைச்சிருக்கலாம். ஹalleluya. இனி எப்படி நீங்க இருக்க போறீங்கன்னு உங்க காதுகள் கேட்க ஜனங்கள் பேசி இருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க மைண்ட்ல கொண்டு போய் அறிக்கை செய்யாதீங்க. தியானிக்காதீங்க. இந்த நாளிலிருந்து இந்த வார்த்தை உங்களுடைய தியானமாய் மாறட்டும். ஹalleluya. சொல்லுங்க என்னுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் என் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹalleluya. யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர். ஆமென் ஜீசஸ். முன்னிலும் அதிகமாய் தேவனை சத்தம் போட்டு கூப்பிட்ட அந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்த அதே தாவீதின் குமாரன் இன்னைக்கு உங்க சத்தத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. உங்க விசுவாசத்தை தாண்டி அவர் கடந்து போக மாட்டாரு. ஆமென். விசுவாசத்தை தாண்டி கடந்து போக மாட்டார். அமைதியா இருன்னு அடக்குறவங்க நடுவுல எல்லாம் ஹalleluya. உங்களுடைய நீங்க பெற வேண்டிய சுகத்தை தடுக்கிறவங்க நடுவில் எல்லாம் நீங்க இன்னும் அதிகமாய் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஹalleluya. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. ஒருவேளை நான் இதை பேசும்போது நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு நீங்க நினைக்கலாம். ஹalleluya. உங்களுக்கு தாங்க கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க தானே இதை கேட்கிறீங்க. வேற யாரோ கேட்கல. நீங்க தானே கேட்கிறீங்க. கேட்கிற உங்களுக்கு தான் தேவன் அற்புதத்தை செய்ய போறாரு. ஹalleluya. முன்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. நீங்க கேட்டதை விட, நீங்க நினைச்சதை விட அதிகமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்கிற அநேகர் மேல நான் தீர்க்காயுசை பேசி ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்காயுசை பேசி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களை நிரப்புவதாக. ஆமென். யாக்கோபு சொன்னது போல வசனம் சொல்லுது இல்லையா, நான் திரும்பவும் அதே வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தின் 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. நான் நினைக்கலப்பா. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஹalleluya. உன் முகத்தை பார்ப்பேனே நான் நினைக்கல. அதுக்கு கூட சான்ஸ் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. உன் முகத்தை பார்க்கிறதுக்கே எனக்கு சான்ஸ் இல்ல யோசேப்பே. ஆனா உன் சந்ததியையும் நான் பார்த்துட்டேனே. ஹalleluya. உன் சந்ததியையும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்க காணும்படியாய் உங்களுக்கு கிருபை செய்வார். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹalleluya. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். தேவன் உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் ஜீசஸ். இந்த நேரத்துல விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்வதாக. நீங்க விசுவாசிங்க. இந்த வேர்டை கேட்கிற இந்த நேரத்துல தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பர்திமேயு என்ற அந்த குருடன் வார்த்தைய கேட்டதுமே, தேவனுடைய சத்தத்தை கேட்டதுமே விடுதலை கிடைச்சிருக்கும்னா அதே இயேசுவதான நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த நேரத்துல தேவன் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க காணணுமா? முதல்ல அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க காணுங்க. ஆமென். முதல்ல நீங்க பிலீவ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுங்க. விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.
தேவன் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த வேளையில உங்களை நான் பிளஸ் பண்ணி ஒரு சின்ன பிரேயர் பண்றேன். நீங்க சப்மிட் பண்றீங்களா இந்த வார்த்தைக்கு, இந்த வேர்டுக்கு யாரெல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்களோ, நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க இருதயத்திலிருந்து இந்த வேலையில என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் இந்த வேலையில நான் பிளஸ் பண்றேன். கர்த்தாவே, இங்க இணைந்து இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துல இந்த வேலையை நான் சப்மிட் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க பேசி இருக்கிற இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தையாக உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையா இருக்கிறதற்காய் நன்றி. நாங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக நன்றி ராஜா. இயேசுவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். இங்க இணைந்திருக்கிற எல்லார் மேலும் அளவில்லாத உங்களுடைய கிருபை இந்த வேலையில இறங்கட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பம் அவங்க கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து இந்த வருஷத்துல நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. நாங்க நினைக்கிறதற்கும் நாங்க வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக எங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையை இந்த வேலையில எங்க மேல நாங்க பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்குள் வேரூன்றி கனி கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நான் இந்த வேலை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய வல்லமையுள்ள கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஜீசஸ். ஹalleluya. நிச்சயமா நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகரோடு நீங்க இந்த லைவ நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு பலப்பட நீங்க அந்த ஒரு சின்ன ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இது போல இருக்கிற தேவ வார்த்தைகளை எங்களோடு கூட சேர்ந்து நீங்க தினமும் தியானிக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற கிரீன் ஆலிவ் அபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த பட்டணத்திலிருந்து எங்களோடு இணைந்து நீங்க வந்து வேர்ட் கேட்க விரும்புறீங்கன்றதையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். மெசேஜ் மூலமாக நீங்க வந்து தெரியப்படுத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். கால் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க கால் பண்ணாலும் நாங்க அட்டன் பண்ண மாட்டோம். சோ நீங்க மெசேஜ் மூலமாக நீங்க தெரியப்படுத்தும்படியா உங்களை கேட்டுக்கொள்றேன். சோ தினந்தோறும் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் நடத்தப்படுகிற மீட்டிங்ஸ்ல நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். இரவு 9:15க்கு ஜூம் மீட்டிங்ஸ் நாங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 1 hour அந்த மீட்டிங் நடக்குது. அதுல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறோம். சோ நீங்க டெய்லியும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா எங்களோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். தினந்தோறும் நீங்க கேட்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஹalleluya. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல இணைந்த எல்லாருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து தேவன் தருகிற வார்த்தையோடு கூட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்க பர்சனலா மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். God bless you.